ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அழகான பெண்களோட விரல்களை பாக்குறப்போ என்ன ஞாபகம் வருது? நம்ம ரெகுலரா பயன்படுத்துற ஒரு காய்கறிய அதோட பேரை வச்சுதான் கூப்பிடுவோம். இன்னும் ஞாபகம் வரலையா? இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு இல்லையா? லேடிஸ் ஃபிங்கர். அந்த வெண்டைக்காய பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். காய்கறிகள்ல எத்தனையோ சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல எந்தவித டவுட்டுமே கிடையாது. நம்மளோட கண் பார்வையை காப்பாத்துது, சுகர் பிபிய கண்ட்ரோல்ல வச்சிருக்குது, உடல் எடை அதிகரிக்காம பாதுகாக்குது. காய்கறிகள் சாப்பிடுறதால நம்ம நல்லா ஃபிட்டாவும் இருப்போம். அதனாலதான் டாக்டர்ஸ் இந்த காலத்துல சாதத்தை கம்மியா எடுத்துட்டு காய்கறிகளை அதிகமா எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. வெண்டைக்காய பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா சொல்லுங்க? பொரியல், வெண்டைக்காய் குழம்பு, வெண்டைக்காய் வற்றல், வெண்டைக்காய் ஃப்ரை, பக்கோடா, ஒன்னு ரெண்டு கிடையாதுங்க. எத்தனை ரகங்கள் இருக்குது. விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர், எத்தனையோ சத்துக்களும் இருக்குது. இந்த வெண்டைக்காய் நம்மளோட பிபி சுகரை கண்ட்ரோல்ல வச்சிருக்குது. இந்த வெண்டைக்காயை சாப்பிட்டோம்னா நம்மளோட உடல் எடையும் குறையுது, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல்ல இருக்குது, மூளை சுறுசுறுப்பா வேலை பார்க்குதான், ஞாபக சக்தியும் அதிகரிக்குது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போனோம்னா வெண்டைக்காயில எத்தனையோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா இதுல ஃபோலிக் ஆசிட், ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதால மூளை சுறுசுறுப்பா வேலை பார்க்குது. மேக்ஸ் நல்லா வரும்னு சொல்லி நம்ம வீட்லயும் இதை கொடுத்திருப்பாங்க. உங்க வீட்ல அந்த மாதிரி அனுபவம் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வெண்டைக்காய பச்சையா சாப்பிட்டாலும் நம்ம உடலுக்கு நல்லது. கொஞ்சம் பேர் வெண்டைக்காய தண்ணியில ஊற வச்சும் எடுத்துக்குவாங்க. இந்த ட்ரிங்கால நம்ம உடலுக்கு எத்தனையோ பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. இதயமும் பலமாகுது. எப்பெல்லாம் நம்ம உடல்ல பேட் கொலஸ்ட்ரால் குறையுதோ அப்போ இதயத்தோட வேலை சூப்பரா இருக்குது. ஹார்ட் அட்டாக் வர்றதும் குறைஞ்சு போகுது. வெண்டைக்காயில எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குது பாத்தீங்க இல்லையா? மூளையில ரத்த ஓட்டத்தை துரிதப்படுத்துது. அதனால பக்கவாதம் வர்றது குறையுது. இதுக்கு வெண்டைக்காயில இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் தான் முக்கியமான காரணம். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. அதனால சளி, இருமல், காய்ச்சல், சைனஸ், ஆஸ்துமா வர்றது ரொம்ப குறைஞ்சு போகுது. பெண்களுக்கு பீரியட்ஸ் நேரத்துல வர்ற பிரச்சனையும் குறையுது. இந்த வெண்டைக்காய் சாப்பிடுறதால நம்ம முகத்துக்கு மேல பருக்கள் வராது. நம்ம ஸ்கின் நல்லா ஷைனியா இருக்கும். இந்த வெண்டைக்காயில விட்டமின் சி அதிகமா இருக்குது. ஃபைபர் அதிகமா இருக்கிறதால ஜீரண சம்பந்தமான பிரச்சனையே வராது. உங்களுக்கு தெரியுமா? வெண்டைக்காய முதல் நாள் இரவு தூங்கும் போது தண்ணியில ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில அந்த தண்ணிய வெறும் வயித்துல குடிப்பாங்கன்னு. அதனால கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்னங்கிறதையும் இப்ப தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்ச தண்ணிய குடிச்சோம்னா ஜீரண சம்பந்தமான பிரச்சனை வராது. அசிடிட்டி, மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்காது. வெண்டைக்காயில ஃபைபர் இருக்கிறதால எது சாப்பிட்டாலும் வேகமா ஜீரணமாகும். அது மட்டும் கிடையாது, டைப் 2 டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட சுகர் கண்ட்ரோல்ல இருக்குது. வெண்டைக்காயில விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் B6, B12 இருக்குது. இது நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது பண்ணுது. இதுல இருக்கிற விட்டமின் ஏ ஆல நம்மளோட கண் பார்வை அதிகமாகுது, நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகுது. விட்டமின் பி ஆல நம்ம உடல்ல ரத்த சிகப்பு அணுக்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. அதனால ஹீமோகுளோபின் அதிகமாகுது. சோ எந்தவித நோயும் பக்கத்துல கூட வராது. ஒரு விதமா சொல்லணும்னா இந்த வெண்டைக்காயால அனைத்து விதமான போஷாக்கு, சத்துக்கள் எல்லாமே கிடைக்குது. அதனால வெண்டைக்காய சர்வரோக நிவாரணி அப்படின்னு சொல்லலாம். இந்த வெண்டைக்காயால நம்மளோட மூளை, கிட்னி துரிதமா வேலை பண்ணுது. இந்த வெண்டைக்காய் கர்ப்பிணிகளுக்கு ரொம்ப நல்லதுன்னு டாக்டர் சொல்றாங்க. வெண்டைக்காயால கர்ப்பிணிகளுக்கு தேவையான ஃபைபர், ஃபோலிக் ஆசிட் அதிகமா கிடைக்குது. இதுல பொட்டாசியம் அதிகமா இருக்கிறதால நம்மளோட உறுப்புகளை துரிதமா வேலை பண்ண வைக்குது. இப்போ வரைக்கும் வெண்டைக்காயால கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ வெண்டைக்காய சாப்பிட்ட உடனே நம்ம எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஒருவேளை சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் சாப்பிட்ட உடனே நம்ம சாப்பிடக்கூடாத பொருள் எதுனா பாகற்காய், முள்ளங்கி. இந்த ரெண்டு காய்கறிகளையுமே வெண்டைக்காய சாப்பிட்ட உடனே எடுத்துக்க கூடாதுன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. வெண்டைக்காய சாப்பிட்ட உடனே முள்ளங்கிய எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடல்ல வெள்ளை மச்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வெள்ளை மச்சம் மீன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா பால் இல்லாட்டி தயிர் சாப்பிட்டாலும் இது வரும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த வெள்ளை மச்சம் கொஞ்சம் பேருக்கு உடனே போகும், இன்னும் கொஞ்சம் பேருக்கு உடனே போகாது. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா கேஸ் பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சோ எப்பயுமே வெண்டைக்காய் சாப்பிட்ட உடனே முள்ளங்கி, பாகற்காய், புடலங்காய சாப்பிட கூடாதுன்னு டாக்டர் சொல்றாங்க. பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த காய்கறிகளை சேர்த்து எடுத்துக்கிறதால என்ன ஆபத்து இருக்கு
இருக்குன்னு உங்க ஆரோக்கியம், குடும்பத்துல இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்தை காப்பாத்துறது உங்க கையில தான் இருக்குது. இந்த காலத்துல ஹார்ட் அட்டாக் வர்றது சாதாரண விஷயமா போயிருச்சு. ஏன்னா காய்கறிகளை கம்மி பண்ணிக்கிட்டு சிக்கன் இந்த மாதிரி அசைவத்தை அதிகமா எடுத்துக்கிறோம். சோ ஃப்ரெண்ட்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க, கீரை காய்கறிகளை டெய்லி எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமா இருங்க. வெண்டைக்காய பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்னங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தவறாம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take it, bye bye.